கைவினை கலைஞர்களுக்கு முதலமைச்சர் விருது வழங்கி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சி முருகேசன், சோ ராஜகோபால், ரே ராதா, இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கைவினை கலைஞர்களுக்கான சான்றுகளை வழங்கி முதலமைச்சர் வழங்கி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை இப்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு முடிவுற்ற திட்ட பணிகளை காணொலி காட்சி வாயிலாகவும் முடிவுற்ற பயனாளிகளுக்கு நேரிலும் ஆணைகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில தமிழ்நாடு கைத்திற தொழில் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் கைவினை தொழிலுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட 65 வயதுக்கும் மேற்பட்ட 9 சிறந்த கைவினை கலைஞர்களுக்கான வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வழங்கினார். இந்த கைத்திற தொழில் பங்களிப்பு, அபிவிருத்தி மற்றும் படைப்புகள் ஆகியவற்றில் சிறந்த 10 கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வரக்கூடிய அந்த காட்சியில பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில குறு சிறு நடுத்தர தொழில்துறையுடைய அமைச்சர் தாமு அன்பரசன், தமிழ்நாடு அரசுடைய தலைமை செயலாளர் முருகானந்தம் IAS உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக டெல்லி தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் டெல்லி தமிழ் சங்கத்தின் திருவள்ளூர் கலையரங்க புத்தாக்க பணிகளையும் மேற்கொள்ள 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் டெல்லி தமிழ் சங்க தலைவர் சக்தி பெருமாள், அதே போல துணைத் தலைவர் ஆகிய நிர்வாகியிடம் முதலமைச்சர் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வும் அடுத்தபடியாக நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைக்கு தொழில்துறை சார்பில் திருச்சி மற்றும் மதுரையில டைடல் பூங்காவிற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியும் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது காணொலி காட்சி வாயிலாக. குறிப்பாக அந்த அடிப்படையில தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் சார்பில் திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாநகராட்சியில இந்த டைடல் பூங்கா தொடங்குவதற்கான ஏற்கனவே அதுக்கான பூர்வாங்க பணிகள்லாம் நிறைவு பெற்று தற்போது அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி என்பது காணொலி காட்சி வாயிலாக நடைபெற இருக்கிறது. முன்னதாக இந்த கைத்தறி தொழில் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் சிறந்து விளங்கிய கைத்தொழில் கலைஞர்களுக்கு இந்த விருதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.